அலுவலகத்தில் வந்திருக்கும் மேற்பார்வையாளர் துறை 2 அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்று தரும்படி உங்கள் அத்தனை பேர் சார்பாக கேட்கிறேன். இந்த தாய்ப்பால் விழா வந்து உலகெங்கும் கொண்டாடுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொண்டாடுறாங்க. குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதான் முதல் உணவு. முதல் வந்து தடுப்பூசியும் அதுதான், தடுப்பு மருந்து அதான் சிறப்பான ஒரு சிறப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு. அது வந்து ரொம்ப குழகுழப்பு தன்மை உடையது, கொழுப்பு தன்மை உடையது, மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதே போல் 6 மாதம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதத்துலேருந்து கூடுதலாக பிறவ நிலையில் குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி வந்து பால்வாட்டில் வந்து ஒரு மாவு தருவாங்கக்கா. அதை வந்து அப்படியே பிறவ நிலையில் கஞ்சி மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான உணவு வந்து இந்த ஆவியில் வேண்ட இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி பொருளும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆட்டில் வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து நசுக்கி போடலாம். குழஞ்சி உருளைக்கிழங்கு இருக்குங்களா, அதை வந்து ஆவியில் வேக வச்சு அதை வந்து மதிச்சு சக்கரை லைட்டாக பண்ணி குழந்தைங்களுக்கு. அதே போல் இங்கே வந்து ஒரு 1 to 2 வயசுக்கு முட்டை தராங்கக்கா. அந்த முட்டையை வந்து அடித்து குழந்தைங்களுக்கு ஊற்றி விடலாம். சிறப்பான ஒரு மருந்து தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில் நிற்கிறது வந்து அது கலப்படம் இல்லாத ஒரு மருந்து எதுனா தாய்ப்பால் தான். சார் அவர்களை இந்த விழாவில் ஆற்றி ஒரு வார்த்தை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1லேருந்து 8 வரைக்கும் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. ஏன்னா தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இதை பண்ணுறாங்க. தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உலகம் ஃபுல்லாகவே இதை கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 1 ஸோ அது நாங்கள் செக்டாவே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதில் வந்து நீங்கள் தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. அந்த குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க வேணாம். தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். 6 மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ குழந்தைகள் மையம் மாற்றிட்டாங்க பேர். இப்போ குழந்தைகள் மையத்தில் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இணை உணவு கொடுப்பாங்க. அந்த மாவு பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த இணை உணவோட வந்து தாய்ப்பாலையும் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரணும். இது தவிர நீங்கள் ஏன்சியாக இருக்கும் போதே வந்து குழந்தைகள் மையத்தில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரே மாவு தான் கொடுப்பாங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மாவு கொடுக்குறாங்க. நீளம், ரோஸ், வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் இருக்கும். இதில் வந்து நீல கலர் தான் ஏன் அப்படின்னா ஒருவரோட கன்சிஸ்டன்சியும் மாறி மாறி இருக்கும். அப்படின்னா இப்போ உங்களெல்லாம் ஏன்சிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உளுந்து நிறையா சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா. அதனால உளுந்து வந்து அந்த கன்சிஸ்டன்சி அதில் நிறையா இருக்கும். உளுந்து மாவு நிறையா அரைச்சி போட்டு அதில் அந்த பாக்கெட்டில் ஸ்பெஷலாக ஏன்சிக்கும் தயாரிக்கிற மாவு. ஸோ அதனால அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுவோம். அப்போதான் வந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்போதான் ஆரோக்கியமாக தெரியும் உங்களுக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னா நார்மல் வெயிட் வந்து ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஹெல்த்தாக பார்த்தாலும் வந்து நார்மல் ஸோ இதை
சாப்பிட்டு தாய்ப்பாலையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வலியுறுத்துறதுக்காக உங்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக இந்த ஒரு வாரத்தை கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாரும் ஆரோக்கியமான குழந்தைய வந்து சார் பேசுகிறேன் எடுத்தா நான் வீடியோ தானே நமது அங்கன்வாடி பணியாளருமாகிய வருங்கால கிராம சுகாதார செவிலியருமாகிய சமந்தா அவர்கள் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எப்படி படியாங்க அனைவருக்கும் இது என்னன்னா தாய்ப்பாலை பற்றி பேசுவோம். தாய்ப்பாலை பற்றி தாய்ப்பால் ஃபஸ்ட்டு முதலே குழந்தை பிறந்தோம் முதலே சீப்பால் தாய்ப்பால் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கும். சீன் தண்ணியோ மற்றபடி வேறு எந்த தண்ணியோ கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. தாய்ப்பாலில் வந்து என்னென்ன சொல்லிருக்குன்னா தாய்மார் வந்து கீரை பழம் காய்கறி எல்லாமே சாப்பிடணும். குழந்தைகள் அதை சாப்பிட்டாதான் குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்கும். உலகத்திலே மிகச்சிறந்த உணவு என்னன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாதம் வரைக்கும் ஆப்பிள் எல்லா